அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி தினமணி செய்தித்தாள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா நமக்கு இன்றைய திருக்குறள் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு அதாவது உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும், அவ்வுயர்வு கைகூடா விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? நம்மளுடைய திங்கிங் எப்பயுமே ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரா. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கப்ப நம்ம ஒரு நாள் அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறதா. ஸோ திங்கிங் எப்பயுமே எய்ம் ஹையர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் சொல்ல வராங்க. திருக்குறளின் 596 அதிகாரம் ஊக்கமுடைமை. அடுத்ததா செய்திகளுக்குள்ள போனோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சிறப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவை தொழிற்கல்வி தனி இயக்குனரகம் அப்படின்னு சொல்லி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிற்கல்வி படிப்புகள் அப்படிங்கிறது நிறைய பேர் படிக்க தான் செய்கிறாங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு சரியான அளவில் மதிப்பெண்கள் எடுக்காத மாணவர்கள் பார்த்தோம்னா நமக்கு தொழிற்கல்வியை சார்ந்து போகிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இருக்கக்கூடிய தொழிற்கல்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 12 தொழிற்கல்விகளுக்கான படிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தொழிற்கல்விகளுக்கான படிப்புகள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சிறப்பு செய்தியில். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் முதல்ல பார்க்குறப்ப 3110க்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலை பள்ளிகளில் 600க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பார்த்தோம்னா இந்த தொழிற்கல்வி பாடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் 1978 அந்த காலங்கள்ல இருந்து பார்க்குறப்ப நமக்கு தொழிற்கல்வி படிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அதனுடைய எண்ணிக்கை முன்னாடி 44 இருந்ததா இப்போ 12 குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா தொழிற்கல்வி படிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சரியான ஆசிரியர்களை தேடுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய பேர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களாக நியமனம் செஞ்சிருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆசிரியர்கள் ஓய்வு பெறுவது இந்த மாதிரியான காரணங்கள்னால தற்போதைய சூழல்ல நிறைய ஆசிரியர்கள் இல்லை. ஓகேங்களா? நிறைய பாடங்களை எடுக்கிறதுக்கும் ஆசிரியர்கள் இல்லை. தனியார் நிறுவனங்களோட ஒப்பந்தங்களை போட்டு தான் அரசாங்கம் இதை பண்றாங்க. அதையுமே சமீபத்தில் ஒரு சில இடங்கள்ல நிப்பாட்டிட்டதாக நமக்கு இந்த செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் தொழிற்கல்வி அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்துக்கணும். அதிகமான ஆசிரியர்களை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா சரியான மதிப்பெண்கள் பெற முடியாத மாணவர்கள் கல்வியை தொடரணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழியாக தான் இந்த தொழிற்கல்வி அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட தொழிற்கல்வியை அரசாங்கம் ரொம்ப கண்காணிச்சுக்கணும், ரொம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தொழிற்கல்வியை பார்த்துக்கிறதுக்காக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை எடுத்து பின்பற்றலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா கேரள மாநிலம் பார்த்தோம்னா நமக்கு தனியாகவே ஒரு தொழிற்கல்விக்கான இயக்குநரகம் டைரக்டரேட் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது கேரளால சிறப்பாகவே செயல்பட்டு வருது. இதே ஒரு நடைமுறையை தமிழகத்திலையும் நம்ம செயல்படுத்தலாம். தொழிற்கல்விக்குன்னா ஒரு தனி இயக்குநரகம் தேவைப்படுது. இந்த இயக்குநரகம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க தனியா பிரத்யேகமாகவே சரி செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த ஆர்டிகல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் பார்த்தோம்னா நமக்கு இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அறிவுத்திறன் குறைபாடுகள் அப்படிங்கிறது. இந்த அறிவுத்திறன் குறைபாடுகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, 1.5 ஆண்டுகள்ல இருந்து 2 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தோம்னா அந்த குழந்தை இயல்பா நடக்கணும். அதே மாதிரி ஒரு 2-3 வார்த்தையாவது பேச தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்காம பேச தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பெற்றோர்கள் கண்டுபிடிச்சு முன்னாடியே மருத்துவமனைகளை அணுகணும் அப்படின்னு சொல்றாங்க. காமனா என்ன மாதிரியான டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ASD ஆட்டிசம் டிசார்டர். அடுத்ததா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசார்டர் இருக்கு. அதுதான் அதீத துருதுருப்பு கவனச்சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கற்றலில் குறைபாடு SLD அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள் குழந்தைகளுக்கு அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஆட்டிசம் 4 to 5%, ADHD பார்த்தோம்னா 20 to 25%, கற்றல் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறது இந்த டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 30 to 40% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கான அறிகுறிகள், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு ஆர்டிகல் நமக்கு வந்திருக்கு. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் ஒரு பொது விழிப்புணர்வுக்காக தான். அதனால தான் பார்த்தோம்னா விழிப்புணர்வே முதல் மருந்து அப்படிங்கிற வார்த்தையை கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விழிப்புணர்வு கண்ணோட்டத்தில் இந்த ஒரு ஆர்டிகல் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்க. சரிங்களா? பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான் இருந்துச்சு நமக்கு இன்னைக்கு செய்தித்தாளில். ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.